கூலி. இதில் தான் நமக்கு இப்போ ஒரு பெரிய நமக்கு விளங்காத ஒரு காரியங்கள் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வேகமாக பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. கூலி அன்னன்னைக்கு கணக்கு பார்த்து கொடுத்துருவாங்க. நீ வேலை செஞ்சேன்னா கூலி வாங்கிட்டு போகுது. திராட்சை தோட்டத்தில் ஒரு எஜமான் அனுப்புகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 20:2. வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி. நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி. நல்லா கவனிங்க. அப்போ கூலிக்கும் சம்பளத்துக்குள்ள பெரிய வித்தியாசம். சம்பளம் மாத கணக்கில் அங்கே பெர்மனண்டா எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உடைய மக்களுக்கு கொடுக்கப்படுவது சம்பளம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாதான் நான் சொல்ல போறதெல்லாம் விளங்கும். கூலி அன்னன்னைக்கு எனக்கு செய்ததுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப திராட்சை தோட்டத்தின் எஜமான் என்ன செய்யப்பானா, தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு ஆட்களை கொண்டு வந்தா, நீ வாப்பா, நாள் முடிஞ்ச உடனே நான் உனக்கு ஒரு கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். இது பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டதுதான். கொஞ்சம் வேதமா பார்க்கலாம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கலாம். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருப்பலாகாது. நல்லா கவனிக்க. அன்னைக்கே கொடுத்திருப்பான். அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் மனைவி பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை, பொருட்களை, தேவையை சந்திப்பதுக்கு அண்ணனைக்கே கொடுத்துருப்பான். கூலிக்காரனுக்கு அண்ணனைக்கே கொடுத்துரு, அவன் அதை கையில் பிடிச்சு வச்சுட்டு இருக்காதான்னு சொல்லி ஆண்டவர் லேவியராகமத்திலே ஜனங்களுக்கு 630 கட்டளை மோசை கொடுக்கும்போது ஒன்று கொடுத்தாரு. வெரி குட். நல்லா கவனிங்க நான் சொல்ல போறது. ஆனால் அந்த கூலி தான் பின்னதாக பல காரியங்களிலே உபயோகப்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய கூலிகளை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த கூலியை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிந்துட்டா, நான் பிரதிபலனை எதிர்பார்க்கிறவனா கூலியை எதிர்பார்க்கிறவனா என்பதை நீங்கள் தீர்மானிக்க போறீங்க. சம்பளத்துல இருந்து விடுதலை ஆயிட்டீங்க. இயேசுவிடத்தில் வந்ததுனால பாவத்தின் சம்பளத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. அவருடைய ரத்தம் உங்களை கழுவினதுனால, அவருடைய ஆவி உங்களை நிரப்பினதுனால, அவருடைய நாமம் உங்களுக்கு சொந்தமானதுனால நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கீங்க. அந்த சம்பளம் உங்களுக்கு இன்னும் கிடைக்க போறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கூலிக்கும் பிரதிபலனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாதனால தான் இன்னைக்கு ஜெப வாழ்க்கை அதிகமாக இப்படி மாறிக்கொண்டு வருகிறது. அதைத்தான் நாம் நம்புகிறோம். ஆண்டவரிடத்தில் சேர்வதற்கு இப்படி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் அதைத்தான் விளங்க வைக்கிறதுக்கு நான் சொல்ல போகிறேன் சில காரியங்களை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூலி உண்டு. அதை குறித்து நான் வேதத்தில் இருக்கிற வசனங்களை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வர. முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானரின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை. குறி சொல்லுதலுக்கு ஒரு கூலி இருக்குதோ? ஹலோ. பீலேயாம் என்கிற கள்ள தீர்க்கதரிசியை குறித்து வேதம் அடிக்கடி சொல்கிறது. அந்த பீலேயாம் என்ன வேலை, எப்படி சம்பாத்தியம் பண்ணினான்? குறி சொல்லுவதற்குரிய கூலியை எடுத்துக்கொண்டு போனார்கள். நல்லா கவனிங்க. இந்த பகுதிகளில் உங்களை சுற்றி ஏராளமானவர் இந்த குறி கேட்கறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்போ குறி சொல்வதற்கு பீலேயாமுக்கு அவனுக்கு கூலி கொடுக்கப்பட்டது. அதுவும் கூலி தான். அதுக்காக அந்த வசனத்தை காட்டுறேன். அதுக்கு பேர் என்னதான்? கூலி தான். சில நேரங்களில் பக்கத்து ஊர் ராஜா தன்னோடு ஒரு பகைஞனை எதிர்க்கிறதுக்கு பலம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ராஜாவை, அவனுடைய படைய கூலியா நியமித்துக் கொள்வான். அதுக்கு பேர் கூலி படை. குவைத் தேசத்துக்கு போயிருக்கும் போது அந்த குவைத் தேசத்தை சதாம் ஹுசேன்ங்கிறவர் காலத்தில், இப்போ அவரை தூக்கு போட்டு தலையை தனியாக எடுத்து தான் அவரை புதைச்சாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சதாம் ஹுசேன்கிற அந்த ஈராக்கினுடைய அதிபர் குவைத் தேசத்தின் மேலே கண்ணு போட்டு, குவைத் தேசம் நல்ல செழிப்பான தேசமாக இருந்ததுனால ஒரு ஆளை கூட கொல்லாம குவைத் தேசத்தை ஒரு ராத்திரியில பிடிச்சிட்டார். ஒரு ராத்திரியில் ஒரு ஆளையும் கொல்லலை. அப்போ நான் கேட்டேன், நான் அங்கே போயிருக்கும் போது கேட்டேன், எனக்கு நல்ல அரசாங்கத்தில் ஒரு பதவியில், நல்ல பதவியில் இருந்த ஒரு சகோதரன் என்னை கொஞ்சம் இந்த குவைத் நகரத்தை, அது ஒரு பட்டணம் தான், குவைத் பெரிய இடம் இல்லை,
அதை தான் சுற்றி காட்டுறதுக்கு கொண்டு போகும்போது எனக்கு இந்த கேள்வி பல நாட்களாக மனசில் இருந்ததுனால நான் அவரை பார்த்து கேட்டேன். சதாம் ஹுசேன் தாராளமாக கேக் வாக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உள்ளே வந்து முழு காரியத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், வீட்டை கொள்ள எடுத்துகிட்டு போயிட்டான், டிவி கூட எடுத்துகிட்டு போயிட்டான் நிறைய வீட்டிலேருந்து. எப்படி அவங்க ஆட்கள் அப்படி வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், அண்ணே எங்கள் குவைத்துக்காரங்களாம் உள்ள நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினான், பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டு தூங்கினான். அவங்க படைக்கு வச்சிருந்ததெல்லாம் பங்களாதேஷ் ஆட்கள். பங்களாதேஷ் ஆட்களை பார்த்து சதாம் ஹுசேனுடைய டேங்க்ஸ் கொஞ்சம் வந்த உடனே அவன் விட்டு ஓடிட்டான். அதனால சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அந்த படைக்கு பேர் தான் என்ன படை? கூலிப்படை. பக்கத்தில் வந்து கையை பிடிச்சி கேளுங்க, இந்த சர்ச்சில் நீங்கள் கூலிப்படையா? நான் கேட்குற கேள்வி தப்பாக நினைக்கக்கூடாது, பட் யோசித்து சொல்லணும். நல்லா கவனிங்க. இந்த சபைக்கு சிலர் கூலிப்படையா வந்து உதவி செய்யறதுக்கு வருவாங்க. முதல் சம்பளத்திலிருந்து வந்துட்டாங்க, நான் கூலி தான். சபைக்கு போனான்னு எனக்கு என்ன கிடைச்சது? பக்கத்தில் இருக்கவங்களேங்க, கூலிக்கு வந்தீங்கன்னா கூலி கிடைக்கும். கூலிக்கு வர்றவங்க மாத்திரம் அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். சுதாரிப்பா இருக்கீங்க. ஒருவேளை நம்ம பிலையம்ம மாதிரி குறி சொல்கிற கூலியை பெறாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஏதோ ஒரு உதவிக்கு வரும்போது ஒரு எதிர்பார்த்தலோடு வந்தால் அதற்கு பேரு கூலிப்படை. கொஞ்சம் இடிக்க தான் ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. If I come to a gathering, the church services, சபை கூடி வருதலுக்கு நீங்கள் ஒரு எதிர்பார்த்தலோடு கூட, என்ன எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஆமாம், இந்த நாட்கள் நம்ம கையில் மொபைல் இருக்குது, அதுவும் நம்ம பைபிள்லாம் இப்போ தூக்கிட்டு வர்றதில்ல நிறைய பேர். நீங்கள் எல்லாம் நோட்ஸ் கிட்ஸ் எடுக்கிறீங்க, சோத்திரம், நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறார் பாஸ்டர். ஆமாம், எல்லாம் மொபைல்லே பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் நிறைய சபையில் பின்னால் சில நேரம் நான் போய் உட்காந்துருக்கேன். ஏன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பின்னால் உட்காந்து பார்க்கலாம் சபை. அங்கே இந்த பக்கம் ஒரு பையன் உடனே வாட்ஸ்அப் பார்த்து அவர் வசனம் சொல்லுவார், இவன் வாட்ஸ்அப்பில் தேடிக்கிட்டு இருப்பான். ஆமாம், ஏத்தால அந்த பக்கம் ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த ரெண்டும் ஐ லவ் யூ, ஐ கவ் யூ எல்லாம் அங்கே தான் நடக்கும். அப்போ அவன் வந்தது காரணம் என்ன? ஏதாவது கிடைக்குமா? யாராவது கிடைப்பாங்களா? லிசன், நல்லா கவனிங்க. Why you come to the church? Please understand. ஐயா, எதற்கையா சபை கூடி வருதலுக்கு வருகிறோம்? சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சபை கூடி வருதலுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். வாசிக்கலாம், எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம். கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல சபை வசனத்தை சொல்லி சொல்லுமா, அப்பதான் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 10:25 வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நல்ல கவனிங்க. அப்ப முன்னால இருக்கிற வசனத்தை வாசித்தாதான் இந்த வசனம் விளங்கும். அப்ப முன்னால இருக்கிற வசனத்தை வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, இதுக்குதான் சபை கூடி வர்றோம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. சபை கூடியல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்க, நீங்க இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன கேள்வி கேட்பீங்க? இன்னைக்கு யார்கிட்டயாவது கொஞ்சம் அன்பை காட்ட முடிஞ்சுதா, இன்னைக்கு யாருக்காவது ஒரு நல்ல காரியம் செய்ய முடிஞ்சதா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு நீங்க சபை கூடி வந்ததில் ஒரு திருப்தியோடு கூட போக முடியும். இன்னைக்கு சூப்பரா இருந்தது பிரதர், வர்ஷிப் ரொம்ப திருப்தியா இருக்கு. சிலர் இந்த சூப்பர் ஆராதனையை தங்களை திருப்திப்படுத்த, யாரை திருப்திப்படுத்த வந்தோம்? பிரியப்படுத்த. நான் அதுக்கு சொல்ற பேர் அங்க சொன்னேன்னா உங்களுக்கு ஆகாது. டுடேஸ் வர்ஷிப், இன்றைக்கு இருக்கிற அநேக துதி ஆராதனைகளில மக்கள் தாங்கள் திருப்தி அடைந்தமா, தாங்கள் நலம் பெற்றமா,
தங்களுக்கு நல்லா இருந்ததா, தங்களுக்கு நல்லா உற்சாகமா இருந்தா என்பதிலே கவனமா இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு துதி செலுத்த வரவில்லை. ரொம்ப சோர்வா இருந்தது. ஆராதனைக்கு போனேன். அப்படியே தூக்கி விட்டாரு பாரு பாஸ்டர். என்ன தூக்கி விட்டாரு? நீ வந்த நோக்கமே சரியில்லையடா. வேதம் சொல்கிறது அன்புக்கும் நற்கிரியலுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரை உற்சாகப்படுத்த கடவோம். புத்தி சொல்கிறதை வேதம் சொல்கிறது எக்ஸாட் ஈச் அதர். நான் வந்தேன்னா இத்தனை பேர்ல யாருக்காவது கொஞ்சம் தூக்கி விடுற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு போயிருக்கணும். அவன் வந்தது எப்பா நான் போனேன், அந்த பிரதர் என்னை படிச்சு நான் உங்களுக்காக ஜெபம் பிரதர் நேத்து அப்படின்னு சொன்னார்னா எனக்கு தூக்கி விட்டு, எனக்காக ஜெபம் பண்றது ஒரு ஆள் இருக்கிறாரோ, அல்ல பிரதர் உங்க முகத்தையும் ஆண்டவர் அடிக்கடி எனக்கு காட்டினாரு, எதுக்குன்னு தெரியல, இதுக்காது அப்படின்னு கேட்டார்னா தூக்கி விடுற மாதிரி இருக்கும். நம்ம ஆனால் அநேக நேரங்களில் இவைகளை மறந்து விடுகிறோம். வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டத்தோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். We must be very, very careful. Did I share my love to somebody today? இன்றைக்கு வந்த யாருக்காயிலும் அன்பை நான் பகிர்ந்தளித்திருக்கிறேனா என்கிற ஒரு கேள்வி உண்டாகுமானால், பாஸ்டர் சொன்னது போல என் உறவினர்கள் இன்னும் வரவில்லையே, என் பக்கத்து வீட்டுக்காரர் இன்னும் வரவில்லையே, என்னுடைய தெருவில் இருக்கிறவர்கள் இன்னும் வரவில்லை என்கிற ஒரு ஏக்கம் உங்களை பற்றி பிடித்து தான் ஆகும். ஆனா என்ன நிலைமை ஆயிப்போச்சு தெரியுமா? அந்த கூலிப்படையை குறித்த வாசனத்தை நீங்க நோட் பண்ணீங்க, நீங்க வாசிக்க வேண்டாம். இப்போ 2 சாமுவேல் 10:6 கூலிப்படையை குறித்து நிறைய இருக்குது. ஒரு வசனத்தை நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஆனா இப்ப இந்த காலத்துல நடக்கிறது என்னன்னு எழுதி வாசிக்கலாம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல அங்க ஒரு தெளிவான ஒரு காரியத்தை, நெகேமியாவுக்கு விரோதமாக நடந்த ஒரு காரியத்தை நெகேமியாவே தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதும் போது எழுதி வைத்திருக்கிறார். 6வது அதிகாரம் 12வது 13வது வசனம். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும், தேவன் அனுப்பாத ஒருவன் தொபியாவும் சம்பலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நல்லா கவனிங்க. ஓஹோ, இது ஒரு வியாபாரம் நடக்குது. என்னது வியாபாரம்? என்ன வியாபாரம்? வாசிக்குமா? மறுபடியும் வாசிக்க, அவங்களுக்கு வழங்குற மாதிரி. தேவன் அவனை அனுப்பவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நெகேமியாவுடைய வேலைக்கு தொபியாவும் சன்பலாத்தும் விரோதம் செய்தார்கள். நீங்களும் வாசிக்கலாம். நெகேமியாவை பயமுறுத்த பார்த்தாங்க, அவன் ஒண்ணுக்கு இணங்கல மாதிரி தெரியல. வா உன்னோடு கூட பேசணும்னா சொல்லி பார்த்தா ஒண்ணும் இல்லை. இப்ப அடிச்சாம் பாருங்க அடுத்த குண்டு. எப்படி இவனை விளைவிக்கணும்னா தீர்க்க தரிசனம் சொன்னா போதும். தமிழ்நாடு கெட்டதுக்கு பாதி காரணம் இந்த தீர்க்க தரிசனம் தான். இங்க வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் தூரத்தில் படப்பையோ பம்மல்லையோ ஒருத்தர் இருக்கிறார். எண்ணெய் வியாபாரம் தண்ணி வியாபாரம் பண்றார். தைரியமாவே சொல்றேன். இந்த சொப்பனம் வந்தா இன்னும் அர்த்தம். உன் சொப்பனத்தில் கழுத வந்ததுன்னா இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போனன்னு அர்த்தம். இப்படிலாம் யூடியூப்ல வர்றதை பார்த்துருக்கீங்களா? நல்லா கவனிங்க. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுறதுக்கு கூலி பெறுகிற ஒரு கூட்டம் உண்டு. இவங்களை யூஸ் பண்றதுக்கு சன்பலாத்தும் தொபியாவும் அவனுக்கு கையில காசு கொடுத்தாங்க. அந்த ஊழியத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? தீர்க்க தரிசன ஊழியம். அந்த ஊழியத்துக்கு கூலி தீர்க்க தரிசன ஊழியம். இது அந்த நாட்களில் இருந்தது, இன்னைக்கும் இருக்குது. நான் எல்லாத்தையும் பேசல, ஏன்னா உங்க சபையில் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சபைகளுக்கு நான் போகும்போது பாஸ்டமா தான் தீர்க்க தரிசனி. சபைக்கு வர்ற ஆள் ஒருத்தன் சேட்டை பண்ணிட்டா பாஸ்டர் முகத்தை தொங்க போட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ அந்த ஆஹாபுக்கு அந்த மாதிரி ஏசபேல் மாதிரி இந்த அம்மா பக்கத்தில் போய், நீர் கவலையோடு இருக்கிறதுன்னு, நாபோத்து சரியில்லையே, நான் கேட்ட நிலத்தை தரமாட்டேன்ட்டான், சி இதுக்கு போய் கவலைப்படுறேன், நான் பார்த்துக்கிறேன் போ. இப்படி சொல்கிறவங்க சபையில் வந்து அவங்க உடனே திடீர்னு ஆவியில் நிறைவாங்க. எந்த ஆவின்னு கேட்காதீங்க.
அந்நிய பாஷை பேசி அதுக்கு தீர்க்க தரிசனமும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வந்த அந்த ஆளை அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு வராதபடி ஆக்கிடுவாங்க. I have seen in many churches. நான் இந்த காரியத்தெல்லாம் ஷேர் பண்ணுறது ஏதோ குற்றப்படுத்துறதுக்கல்ல, ஒரு பெரிய வேதனையோடு கூட தேவன் தந்த அந்த பலத்தை, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற அந்த தீர்க்க தரிசன வரம் இன்றைக்கு தவறாக உபயோகப்படுத்தப்படுகிறதை சுட்டி காட்டுவதற்காக சொல்றேன். நல்ல கவனிங்க அருமையானவர்களே. இன்றைக்கு தமிழகத்தை கெடுத்து கொண்டிருக்கிற வேர் பூச்சிகள் சிலவற்றை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டிக்கிட்டே வர்றேன். இந்த செய்தி யூடியூப்ல வருங்கிறதுனால நான் தைரியமாக சொல்றேன். என்ன வேதம் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். ஓசியா அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல், அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதைக்கு போல் அசிரியர் அண்டைக்கு போனார்கள். எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். நல்லா கவனிங்க, எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். இந்தோனேஷியாவுக்கு போனீங்கன்னா வாடகைக்கு ஒய்ஃப் கிடைக்கிறா. நிறைய பேர் போறாங்க. இந்தோனேஷியாவுக்கு போனாங்கன்னா, இந்த மலேசியாவில் இருந்து ஆட்களை கேளுங்க, அங்கிருந்தா நிறைய பேர் போறாங்க இந்தோனேஷியாவுக்கு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு வாடகைக்கு, 10 நாளைக்கு வாடகைக்கு, 1 வருஷத்துக்கு வாடகைக்கு கிடைப்பாங்க. அங்க மேரேஜ் பண்ணுவாங்க, அவர்களோடு கூட உல்லாசமா இருப்பாங்க, விட்டுட்டு வந்துருவாங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பெறுகிறது என்பதை காண்பிப்பதற்கு அந்த வசனத்தை வாசித்தேன். ஆனா இன்னொரு வசனத்தை நீ கொஞ்சம் வாசிக்கலாம். எப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்னு மீகாவை கேட்டு பார்க்கலாம். மீகா 3வது அதிகாரம் 11வது வசனம். அதை தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். இது தேவனுடைய மக்கள் மத்தியில, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில நடந்த காரியத்தை மீகாவின் மூலமாக மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு எருசலேமை குறித்தும் யூதாவை குறித்தும் தீர்க்க தரிசனமாக மீகா, ஏசாயாவின் காலத்தில் வாழ்ந்த அதே மீகா சொல்லுகிறது, அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறி சொல்லுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்களை கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தரை பார்த்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். எத்தனை பரிதாபமான ஒரு காட்சி! எருசலேம் பட்டணத்திலே நடக்கிற காரியத்தை மீகாவின் மூலமாக தேவன் பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். இந்த கூலிங்கிற காரியத்தை சொன்னதுனால நான் இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்துறேன். நான் வந்த காரியத்தை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லப்படுறது 3வது காரியத்தில் தான். லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. தேவன் உங்களை அந்த மாதிரி காரியத்திலிருந்து விலக்கி வைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ச்சியாக அப்படிப்பட்ட காரியத்தில் வைப்பாரா. நீங்களும் நானும் இருக்கிற தேசம் ஒரு பொல்லாத தேசம். எந்த வேலைக்கானாலும் கை கூலி கேட்குறான். அதுக்கு பேர் கை கூலி. கூலிக்கு தீர்க்க தரிசனம் உண்டு, கை கூலி கிம்பளம் கேட்கிறான், பரிதானம் கேட்கிறான் என்று வேதத்தில் ஆண்டவர் அங்கலாய்க்கிற காட்சியை முழுவதும் பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அண்ணனைக்கு கூலி அண்ணனைக்கு கிடைக்குங்கிறத அறிந்த ஒரு கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை பாதியை விரித்து கொண்டு அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி பன்றிகளோடு கூட கூட்டத்தில் பன்றி சாப்பாட்டை சாப்பிட்டு அதுவும் அவனுக்கு கிடைக்காதனால ஒரு நாளில் அப்பா வீட்டை நினைக்கிறான். அப்பா வீட்டை நினைக்கும் போது அவனுடைய இருதயத்தில் வருகிற ஒரு பெரிய கேள்வி என்ன என்று வாசிங்க பார்க்கலாம்.
அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் என்னுடைய தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். மனம் திரும்பின மனுஷனை குறித்த ஒரு காரியத்தை இங்க ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய வேண்டுதல் எல்லாம் என்ன? என்னை எப்படி வச்சுக்கிடுங்க? டெய்லி லேபர், தினக்கூலி வாங்குறவனை என்ன வச்சுங்கப்பா. தினக்கூலி வாங்குற, அதாவது என்னதுன்னா, நான் கொஞ்சம் வேலை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், அதுதான் எனக்கு என்ன கிடைக்கும். நான் இதை செய்வேன், எனக்கு என்ன கிடைக்கும். இதை நான் செய்வேன், இதை என்ன கிடைக்கும். நான் செய்வேன், எனக்கு கிடைக்கும். இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள் சொல்லி மல்கியா தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? ஓஹோ, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட அதுக்கு என்ன கொடுப்பீங்க? உங்க பிள்ளைங்க இருக்காங்க, அதுகிட்ட வேலை வாங்கினா இன்னைக்கு என்ன கொடுக்க வேண்டி இருக்குது? கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துருமா, அப்பா உப்பு வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டாருமா, நீ போய் வெறும் உப்பு தான் வாங்கிட்டு வா, எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு காசு கொடுப்பீங்களா? உங்க பிள்ளைங்க கேட்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா வச்சிருக்கீங்களா? ஆமா, சாப்பிடணும்னு சொன்னா கூட, சாப்பாடு கொடுக்கறது கூட, சாப்பிட்டுட்டு ராஜா அவனை வெளியே போய் சுத்துறன்னா தான் சாப்பிடுவோம். லஞ்சம் கொடுக்காம ஒரு பிள்ளை கூட இன்னைக்கு கீழ்ப்படியதுக்கு ரெடியா இல்லை. பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிச்சி முகத்தை பார்த்துக்கங்க. நீங்க கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமா அல்லது வருங்கால பலனை எதிர்பார்க்கிற கூட்டமா? நம்முடைய ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு ஜெர்மனியிலிருந்து. அந்த மெயிலை நான் காட்டுறதுக்காக தான் நான் என் ஃபோனை சாதாரணமாக மீட்டிங் கொண்டு போகிறதில்ல, நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா யாராவது சந்தேகப்படக்கூடாதுன்னுட்டு. பார்க்கணுன்னா பாருங்கள். ஜெர்மனிலேருந்து ஒரு மெயில். அண்டான், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைக்கு எக்ஸாமினேஷன், எந்த கிளாஸ்ன்னு எழுதலை, நல்ல வேலைக்கு. அந்த பிள்ளைக்கு 8 சப்ஜெக்ட் இருக்குது. ஹிஸ்ட்ரி, மேத்ஸு, அது இது 8 சப்ஜெக்ட் இருக்குது. 8 சப்ஜெக்டும் இந்த டீச்சர், அது ஜெர்மன் பேர், எனக்கு வாயிலே நுழையலை. அந்த வாத்தியார்களுக்காக ஜோம் பண்ணுங்க. என் பிள்ளை பரீட்சை எழுத போகுது, இத்தனை மார்க் எடுக்கணும். எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நல்லா கவனிங்க. அவருக்கு நான் ஜெபம் பண்ணணுமா? அவர் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, 8 சப்ஜெக்ட் படிக்கிற 8 டீச்சர் பேரையும் எழுதியிருக்கிறாரு. 8 சப்ஜெக்டையும் எழுதுகிற 8 டேப்லெட்டையும் எழுதிட்டு, சப்ஜெக்டையும் எழுதிட்டு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை மார்க் எடுக்கணும்னு எழுதிட்டு, என் பிள்ளைக்கு இவனுங்கெல்லாம் சேர்ந்து என் பிள்ளைக்கு எத்தனை எழுதுறானோ இல்லையோ போடணும், மார்க் போடணும். அதுக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் ஜெபிக்கணும். அந்த பிள்ளை ஃபெயில் ஆகிட்டுனா அகஸ்டின் ஜெபக்குமார் ஜெபிச்சு பிள்ளை ஃபெயில் ஆகிட்டுன்னா அவர் அடுத்தால எழுதுவார். நல்லா கவனிங்க. ஊழியக்காரங்கிட்ட ஜபிக்க வரும்போது நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன் கோயிலுக்கு ஒழுங்கா வர இல்லையா? என்ன கூலி, என்ன கிடைச்சது எனக்கு? நான் இத்தனை வருஷமா வர்றேன், எனக்கு என்ன கிடைச்சது? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை. அந்த அவர்கிட்ட கேட்டால் தெரியும் எத்தனை பேர் கேட்காங்கன்ட்டு. நான் தானே எத்தனை பெரிய பேன் வாங்கி கொடுத்தேன், எனக்கு என்ன கொடுத்துரு? அகஸ்டின் ஜெபக்குமார் இன்னைக்கும் வந்தார், அவருக்கு பெரிய கேடகம் கொடுத்துட்டீங்க, நீ கூப்பிட்டு கேடகம் கொடுத்துடக்கூடாது. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய எண்ணம் எனக்கு என்ன எப்படி நிறைவேறும் என்கிற நிலைமையில நான் இருந்தேன்னா நான் சபையில் விசுவாசி கூட இல்லை. நான் யாரு? மறுபடியும் சொல்லுங்க சிஸ்டர்ஸ்,
கூலிக்காரன் தான். அன்னைக்கு செஞ்சேன், எனக்கு இது கிடைக்கணும். எனக்கு ஒரு தம்பி இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சரராக இருக்கிறவர் பிஹெச்டி பண்ண போகிறதுக்கும் போது தினம் வாரம் தப்புனாலும் 3 மெயில் அனுப்புவார். அண்ணே இன்னைக்கு நான் இந்த பரீட்சை பாடம் படிக்கிறேன், ஜோம் பண்ணுங்க. அண்ணே இந்த பாடம் படிக்கிறீங்க, ஜோம் பண்ணுங்க. எனக்கும் நான் மெயிலுக்கு பதில் போட்டு 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 எனக்கும் கழிச்சு போச்சு. கடைசியில் ஒருபடியாக பிஹெச்டி வாங்கிட்டார். இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்த்து அடுத்தால அங்கேருந்து இன்னொரு மெயில் வந்துச்சு. என்ன மெயில் வந்துச்சு தெரியுமா? என் கிளாஸில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேரும் செமஸ்டரில் பாஸ் பண்ணணும்னு ஜோம் பண்ணுங்க. நான் சொன்னேன், தம்பி எனக்கு வேற வேலையே இல்லையாப்பா, எனக்கு வேற வேலையே இல்லை. அடுத்த மெயில் என்ன வந்து தெரியுமா? நீ உண்மையான ஊழியக்காரன் இல்லைங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அடுத்த நான் உடனே சொன்னேன், உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக நன்றி. அவர் என்ன எழுதுனா தெரியுமா? இவ்வளவு நாள் உங்களுக்கு காணிக்கை கொடுத்தது தப்பா போச்சு. நான் என்னையாவது வந்து உன்கிட்ட காணிக்கை கேட்டேனா, அப்ப நீ காணிக்கை கொடுத்தாலே உனக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுமா? இவர் பிரியாணி சாப்பிட்டு சுத்துவாரு, நான் உபவாசம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணணுமா? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் தேவையற்ற காரியங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லமா, உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாள்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். என் ஜீவநாள்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. தெரிஞ்ச மறுபடி பாடலாமா? உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாள்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். என் ஜீவநாள்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இளைய குமாரன் திரும்பி வரும்போது அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒண்ணுதான் இருந்தது. எங்க அப்பா என்னை கூலிக்காரனா வச்சாலே போதும். ஆனா அப்பாவுடைய இருதயம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் பிள்ளை இன்னைக்கு வருவான், என் பிள்ளை இன்னைக்கு வருவான். எப்படி இருக்கானோ, தூங்கினானோ, சாப்பிட்டானோ, படுத்தானோ, எப்படி இருக்கிறானோ தெரியலையே, யாரோட சுத்துறானோ தெரியலன்ட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருந்த தகப்பன் அவன் தூரத்தில் உருமாறி வேஷம் மாறி அழுக்காக பன்றிகளின் மத்தியிலிருந்து திரும்ப வரும்போது
அவனை எதிர்கொண்டு ஓடி, அதுதான் தேவனுடைய இதய துடிப்பு. அவனை ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு, அவன் கூலிக்காரனா தான் வந்தான். ஆனா வந்த உடனே அவனுக்கு மோதிரம் அனுபவிக்கிறதுக்கு சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் நிச்சயம் அப்படி செய்ய மாட்டேன். ஏராளமான இடங்களுக்கு போய் அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணாலும் ஒருத்தன் இப்படி வந்தானா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அனுபவம் இப்படி இருக்குது. ஒரு கொஞ்சம் தூர சொந்தத்துலேருந்து ஒரு பையன் இன்ஜினியரிங் காலேஜில் 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனை அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து, இந்த காலேஜுக்கு அனுப்புனேன், இவன் காலேஜில் போனதுலேருந்து கஞ்சா அடிக்க ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் ஹீரோயின் அடிக்க ஆரம்பித்தான், இப்போ என்னெல்லாமோ அடிக்கிறான், அவனுக்கு இல்லைன்னா இருக்க முடியலங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நாங்கள் எங்கெல்லாமோ போட்டு பார்த்துட்டோம். 6 மாதம் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு அவனை ட்ரக் டி அடிக்ஷனுக்கு நாங்கள் அனுப்பி பார்த்தோம். பணத்தை செலவழித்து பார்த்தோம். அப்பா அம்மாவும் டீச்சர்ஸ், பெரிய நல்ல ஸ்கூலில் பயங்கரமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்த டீச்சராக இருந்தாங்க. எப்படியாவது நான் சொன்னேன், நான் பீகாரை ரசிக்க தான் அனுப்பப்பட்டிருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்க வேற யார் இல்லையா, வேற யாரும் முடியாதுன்றாங்க, நீங்கள் தான் கூப்பிட்டு போனோன்னு நான் அவனை கூட உட்கார வச்சு சென்னையிலிருந்து அவங்க அப்பா அம்மா சென்னையில் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. நான் கூட வச்சு எங்கேருந்து கல்கத்தாவுக்கு போய் கல்கத்தாவில் வந்து பீகாருக்கு போய் சேர்றது வரைக்கும் அவனுக்கு அவ்வளோ பிரசங்கம் பண்ணி அவனை பார்த்து அவன் டாய்லெட் போனான்னா வெளியே போய் நின்று பார்த்து, மறுபடியும் படுத்து தூங்கும்போது பார்த்து, தூக்காமல் இல்லாமல் நான் அவனை கொண்டு போய் சேர்த்து எப்பா பத்திரமா இருன்னு சொன்னான். ஒரு நாள் ஹிந்தி ஒரு வார்த்தை தெரியாதவனுக்கு, ஒன்றும் அறிவு கிடையாது. நாங்கள் இருக்கிறது பிரதர் ஜேசுதாஸ் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிராமம். அங்கே இருந்தோம். அங்கே இருந்தபோது 3வது நாள் நான் அவனை பார்க்கும்போது, நான் இன்னொரு பிரதர் அப்படி ட்ரக் அடிக்டாந்து ரசிக்கப்பட்டவர்கிட்ட கையில் கொடுத்துட்டேன். பிரதர் கொஞ்சம் பார்த்துங்க, அம்மா அப்பா நம்மளாம் நம்புகிறாங்க, எப்படியாவது இவனுக்கு விளைங்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருந்தேன். அவரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி இருந்த போதிலும் அவன் கையில் இருந்த கோல்டு ஸ்ட்ராப் போட்டிருந்த வாட்சை காணும். நான் அவனை பார்த்து கேட்டேன், டேய் கையில் வாட்சிருந்தேங்க. நல்ல கவனிங்க. 3வது நாள் அவன் கிராமத்தில் ஒருத்தன்ட்டு போய் வாட்சை விலைக்கு ஒரு சின்ன விலைக்கு கொடுத்து அவங்க ட்ரக் வாங்கி சாப்பிட்டான். நான் யாரையாவது நம்புவேனா? இவ்வளோ காசை அழிச்சிட்டு வந்தவனை போய் இவனுக்கு மோதிரம் மாட்டுவேனா? நம்பவே மாட்டேன்ல. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, என் ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலைமையில வந்தாலும் என்னை தூக்கி எடுத்து மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவர். அவருடைய இதயத்தின் நோக்கமெல்லாம், நான் கூலிக்காரனா தான் வர்றேன், ஆனால் அவரோ என்னை குமாரனாக ஏற்றுக்கொள்கிறார். நான் கூலியை தான் எதிர்பார்த்து வர்றேன். சர்ச்சுக்கு வந்தாலும் கூலி ஏதாவது எதிர்பார்த்து, என்ன கிடைக்கும், பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, மாப்பிள்ளை கிடைக்குமா, பொண்ணு கிடைக்குமா, எனக்கு வீடு கிடைக்குமா, அதுதான் என்னுடைய நோக்கமா இருக்குது. அதுக்கேத்தால ஒரு தீர்க்க தரிசனம் வராதா, அதுக்கேத்தால ஒரு வசனம் வராதா என்கிற நோக்கம் தான் இருக்கும். ஆனால் தகப்பனோ, நீ கூலிக்காரனா இருக்க முடியாதுப்பா, நீ குமாரனா தான் இருக்க முடியும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. Am I attending the church just for the sake of கூலி? கூலிக்கு ஆங்கில வார்த்தை கூலி தான். நல்லா கவனிங்க. நான் வருகிற நோக்கம் என்ன? பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு கேட்டுருங்க, நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வர்ற நோக்கம் என்ன? உங்கள் தேவைகளை மாத்திரம் நம்பி அதுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், சகோதரிகள் ஜெபம் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் உதவி செய்வாங்க என்கிற நோக்கத்தோடு வந்து இருந்தீர்கள் என்றால் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கூலிக்காரன் தான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால்
உங்கள் நோக்கமெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். எதுக்கு இதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன் தெரியுமா? 2 வசனத்தை வாசித்துடலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 44-45. யாத்ராகமங்களின் புஸ்தகம். அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம். எதுல புசிக்க வேண்டாம்? 44-45 வாசியமா? பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். பஸ்காவை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. விருத்த சேதனம் இல்லைன்னா அவன் சேரவே கூடாது. விருத்த சேதனம் இல்லாதவன் எவனும் அதை புசியக்கூடாது. அதுல முக்கியமா என்ன ஆளுக்கு சாப்பிடக்கூடாது? அடுத்த வசனம் இப்ப 45 வாசிமா. அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம். கர்த்தருடைய பந்தியில பங்கு கூட கிடையாது. அவனுக்கு பங்கே கிடையாது கூலியாளா இருக்கிற வரைக்கும். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீட்டில் நீங்க தேவனுடைய வீட்டில் நீங்க கூலியாளா இருக்கிறீர்களா? வெறும் கூலியை தான் எதிர்பார்த்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் நீங்க மனதில் கொண்டு அந்த நோக்கத்துக்காக ஜெபித்து, அந்த நோக்கத்துக்காக வாழ்ந்து, அந்த நோக்கத்துக்காக கர்த்தருடைய கிருபையின் வரங்களை வாடி, அந்த நோக்கத்துக்காக வாழ்ந்தா நீங்க இந்த ஆளை போலதான். கர்த்தருடைய பந்தியில கூட உங்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறதான் தேவனுடைய சட்டம். இன்னொரு வசனத்தை கூட வாசித்துடலாம். லேவியராகமம் 22வது அதிகாரத்தின் 10வது வசனம். லேவியராகமம் 22வது அதிகாரத்தின் 10வது வசனம். அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. பரிசுத்தமானவைகளில் அவனுக்கு புசிக்கவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கர்த்தருடைய வீட்டில் இருந்தாலும் நான் கூலி ஆளுடைய மனதினுடைய உணர்ந்தவனாக இருந்தேன்னா நான் ஒரு நாளும் இதில் பங்கு பெறுவதற்கு நான் தகுதி இல்லை. அப்போ பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், நீங்கள் இன்னொரு வார்த்தையை சொன்னீங்களே, பிரதிபலன். அது எப்போ கிடைக்கும்? அது எனக்கு எப்போ கிடைக்கும்? அதையும் கொஞ்சம் காட்டி கொடுத்துருங்க. அப்போ தான் எதுக்கெல்லாம் கிடைக்கும் அதை கொஞ்சம் காட்டி கொடுத்துருங்க. அப்போ தானே எங்களுக்கு விளங்கும் நாங்கள் எதை நோக்கி ஓடணும்ன்ட்டு. வாசிக்கலாமா? வாசிக்கலாம். முதலாவது வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 12வது வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எதுக்கு? முந்தின வசனத்தை வாசிருமா? எது நிமித்தம் என் நிமித்தம் உங்களை பகைத்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் எங்க? பலன் எங்கதான் கிடைக்கும்? பக்கத்தில் இருக்க உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவருக்காவது எப்பமாவது துன்பப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் எதுக்கு பிரதர் துன்பப்படுறோம்? நாங்கள் தான் யாருக்கும் ஆண்டவர் சொல்கிறதே இல்லையே. சொல்லாதானே துன்பப்படணும். அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான்னுட்டு நாங்கள் தான் துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. எங்களை குறித்து பொய்யா எதுக்குயா சொல்லணும்? நாங்கள் தான் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே போயிட்டுருக்கேன். நல்ல அருமையானவர்களே, என் பலன் பரலோகத்தில் தான் பெருகிக்கொண்டே வருகிறது என்பதை வேதம் மறுபடி சொல்கிறேன். இன்னொரு 2 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் 35வது வசனம். எப்படி எனில் யோவான்ஸ்தானன் அப்பம் புசித்தவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:33. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பக்கத்தில் இருக்க பார்த்துக்கலுங்க. நீங்க ஒருத்தருக்கு நன்மை செய்தீங்கன்னா என்ன நோக்கத்தோடு செய்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் கல்யாணத்துக்கு போனால் மொய் எழுதுறது இருக்குது. அதுவும் இந்த நாட்களில் நான் பார்த்துக்கேன். கல்யாணம் விட்டு கிராஸ் பண்ணி போகும்போது மைக் வச்சு சொல்கிறான், இன்னாரு 51 ரூபா, இன்னாரு 1001 ரூபா. ஆமாம், இந்தியாவினுடைய பணக்காரன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சது. அவன் 10 பேருக்கு மாப்பிள்ளை தோளம் 10 பேருக்கு 2 கோடி ரூபா வாய்ச்சுக்கு வாங்கி கொடுத்தான். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா கல்யாண செலவு மொத்தமே 5000 கோடி. அவங்க அப்பா வீட்டு பணமா என்ன?
எங்கேயோ பேங்க்காரங்கிட்ட கொடுத்தது பேனு தானே. நல்லா கவனிங்க. அம்பானியுடைய வீட்டில் கல்யாணம் நடந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருவீங்க. எதுக்கு தெரியுமா? அதுவும் ஷாருக் கானுக்கு 2 கோடி ரூபாய் வாட்சி வாங்கி கொடுத்தாருன்னா, அவன் 2 கோடி சின்ன மீனை போட்டு, சொல்லுங்கள், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மாடி பார்த்து சொல்லுங்கள், உங்களையும் சொல்கிறாங்க. நீங்களும் மெய் செய்யும் மொய் செய்யும்போது அப்படி தான் எழுதிட்டு, அது நோட்டில் வேறு எழுதியிருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்களா கல்யாணத்துக்கு போகும்போது? வி எக்ஸ்பெக்ட் சம்திங். ஆனால் ஆயக்காரர்களும் பாவிகளும் அப்படி செய்கிறாங்க. நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா உங்கள் கண்ணு பூரா இங்கே தான் இருக்கணும், பரலோகத்தில். என் பலன் பெருகணும்னு மாத்திரம் உதவி செய்கிறவங்க ஒரு அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தாமே சொல்கிறாங்க சிலர், எங்களுக்கு அடையாளம் கண்டு கொடுக்கலான்ட்டு. அது அல்லையோ பழக்கமா இல்லை? மறுபடியும் கேட்குறேன், எங்களுக்கு பரலோகத்தில் பலன் கிடைச்சா போதும், இந்த பூமியில் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி அதற்காக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு. உண்மைதானா? நான் அதனால இந்த பாட்டில் இப்படி எழுதின அந்த கடைசி பாட்டு எல்லாருக்கும் தெரியும். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. மண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு முறை பாடலாமா? விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேள்வி கேட்டு இந்த பகுதியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன். இப்போ பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், நான் சபையில் கூலிக்காரனாக இருக்க விரும்பவே இல்லைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? சத்தம் பத்தாது. நான் சொல்கிற மாதிரி ஒரு பஞ்சாபி அல்லேலூயா. கூலி எதிர்பார்த்து வர மாட்டீங்கல்ல? கதவை பூட்டுறது கூட கூலி கேட்க மாட்டீங்கல்ல? என்ன செஞ்சாலும் சபைக்காக ஆண்டவருக்காக செய்கிறதுக்கு கூலி எதிர்பார்க்க மாட்டீங்கல்ல? அப்படி அவர் அநியாயக்காரர் இல்லை, அவர் கொடுப்பாரு. ஆனால் எங்கே கொடுப்பாரு? அங்கே பரலோகத்தில் கொடுப்பாரு. எந்த பூமியில் எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பின் செல்வேனா, எனக்கு நன்மை உண்டானாலும் உண்டாகாட்டாலும் நான் ஆண்டவருக்கு பின் செல்வேன். இன்றைய விசுவாசியினுடைய ஆழமான தாகம் இதுவாய் இருந்துதான் ஆக வேண்டும் என்றால் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவருடைய நாமத்துக்காக நான் பாடுபட்டா அவரோடு கூட ஆளுகை செய்வேன். மோடியை மாற்றிட்டு இன்னைக்கு வச்சிட மாட்டார். நான் பாடுறேன் அப்படின்னு இனி வைக்கிறதுக்கு இல்லை, இங்கே இல்லை, அங்கே. அப்போ அங்கே பலன் பெறுகிறதா என்னுடைய நோக்கமாக இருக்குன்னா, என்னுடைய ஊழியம், என்னுடைய சர்ச்சில் ஈடுபாடு, நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுறது எல்லாமே அங்கெல்லாம் கண்ணு வச்சிருப்பேன் வழிய
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்க, உங்கள் பிரசங்கத்தை கேட்ட அநேகர் ஆண்டவர் ஊழியக்காரராக நினைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பரலோகத்துக்கு போகும்போது தான் என்னுடைய ஊழியத்தினுடைய எல்லா பலனையும் பார்ப்பேன். எத்தனை பேர் ஆண்டவர் ரட்சித்திருக்காரு. உலகம் முழுவதும் நான் ட்ராவல் பண்ணாலும் உங்கள் ஊழியத்தில் தான் ரசிக்கப்பட்டேன், உங்கள் ஊழியத்தில் தான் ஊழியக்காரனானே, உங்கள் ஊழியத்தில் தான் ஆத்ம ஆதாயம் பண்ணணுங்கிற ஆசை எனக்கு வந்ததுன்னு சொல்கிற ஏராளமான பேரை பார்க்குறேன். ஆனால் என் கண்களை மாத்திரம் நான் மேலெல்லாம் வைக்கிறதுனால இந்த பூமிக்குரியவனாக நான் வாழ விரும்பவே இல்லை. அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஓரம் ஓங்கி ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லலாமா? I look into heaven.